أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் தியாகமின்றி சுவனமில்லை எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, வரலாறுகளை, வழிகாட்டல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக தீனுல் இஸ்லாம் தியாகத்தால் வளர்ந்த மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தின் வளர்ச்சியின் பின்னணியில் பல்வேறு தியாகங்கள், உயிர் இழப்புக்கள், பொருளாதார இழப்புக்கள் மறைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சுமந்து சென்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும், சோதனைகளுக்கும், நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து அந்த சோதனைகளை எல்லாம் பொறுமையை கொண்டு, ஈமானிய உள்ளத்தை கொண்டு எதிர்கொண்ட காரணத்தினால் தீனுல் இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் இரண்டாவது மிக பெரும் சனத்தொகையை கொண்ட மார்க்கமாக மாறியிருப்பதை, வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வரலாறுகள், அந்த சோகமான நிகழ்வுகள் அவ்வப்போது எமது மனத்திரைகளுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட வேண்டும், நினைவூட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எமக்கு வரக்கூடிய சோதனைகள், எமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அது சோதனைகளே அல்ல, அது கஷ்டங்களே அல்ல என்ற உணர்வு எமக்கு ஏற்படும். அதுதான் இந்த மார்க்கத்தை மிகவும் உறுதியாக கடைபிடிப்பதற்கு எமக்கு உத்வேகத்தை தரும் என்ற அடிப்படையில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, சில வரலாற்று துணுக்குகளை மாத்திரம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 146வது வசனத்திலே சொல்லுகின்றான், வகஅய்யின் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர். எத்தனையோ நபிமார்கள், அவர்களோடு இறைவனை சார்ந்த அதிகமானவர்கள் போராடினார்கள். நபிமார்களோடு இறைவனை சார்ந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் நபிமார்களோடு போராடினார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் பொழுது அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, அவர்கள் பணிந்து செல்லவில்லை. வமா தஅஃபு, அவர்கள் பலவீனப்படவும் இல்லை. வமஸ்தகானு, அவர்கள் எதிரிகளுக்கு அடிபணியவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடிய பொழுது எதிரிகளின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வந்த சோதனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், கஷ்டங்களின் பொழுது அவர்கள் பணியவும் இல்லை, எதிரிகளுக்கு அடிபணியவும் இல்லை, பலவீனப்படவும் இல்லை. பொறுமையாக இருந்து ஈமானிய பலத்தால் எதிரிகளுடைய அந்த கெடுபிடிகளை எதிர்கொண்ட வீர வரலாறை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், நேசிக்கின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுக்கு தெரியும் நபிமார்களோடு, அந்த நபிமார்களை ஈமான் கொண்டு வாழ்ந்த மக்கள் இறுதியாக வந்துதித்த
அருமை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசித்த ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள், அந்த ஈமானிய உள்ளங்கள், அவர்கள் எதிரிகளோடு மேற்கொண்ட போராட்டம் உணவுக்கான, உலக இன்பத்திற்கான போராட்டம் கிடையாது. ஈமானுக்கான போராட்டம், அகீதாவுக்கான போராட்டம் என்பதை வரலாறு மிக தெளிவாக உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே நாங்கள் தியாகம் செய்வதற்கு தயாரில்லை என்றால், இந்த மார்க்கம் தியாக வரலாறுகளை தாண்டி வளர்ந்திருக்கக்கூடிய, வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் என்பதை நாங்கள் அறிந்தும் கூட நாம் தியாகம் செய்யாமல், இந்த மார்க்கத்திற்காக எமது உலகத்தை இழக்காமல், உலகத்தின் இன்பங்களை விட்டு கொடுக்காமல், நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இருந்தால் அது ஒருபொழுதும் சாத்தியமாக முடியாது. மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை மறுமையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இலக்கோடு வாழக்கூடிய நாம் அதற்குரிய பாதையில் பயணிக்க வேண்டும். அதனால் தான் ஒரு அரபு புலவர் ஒரு அரபு கவிதையில் சொல்லக்கூடிய நேரத்தில், தர்ஜும் நஜாத வலம் தஸ்லுக் மசாலிகஹா இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸ். வெற்றியை நீ விரும்புகின்றாய், அதற்குரிய பாதையில் பயணிக்காமல், கப்பல் நீரில்லாத மணல் தரையில் பயணிக்காது. நாம் இலக்கை அடைய வேண்டும் என்றால், மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அதற்குரிய பாதையில் பயணிக்க வேண்டும். அதற்குரிய பாதையில் நாம் தியாகத்தோடு, ஈமானிய உணர்வோடு, பொறுமையோடு பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாமுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்ல சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா சூரத் பக்ரா 214வது வசனத்திலே சொல்கிறான், அன்சிதும் அன் அத்குலுல் ஜன்னத வலம்மா யக்கும் மதலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பக்ஸாஉ வத்தர்ராஉ வஸுல்ஸிலு. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாமல் சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாமல் சுவர்க்கம் செல்லலாம், சுவனம் நுழையலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது, பூமியில் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவரை ஈமான் கொண்டவர்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சித்திரவதைகள் செய்யப்பட்டன. அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் அருகாமையில், சமீபத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரா ஆல இம்ரான் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரின். உங்களில் போராடியவர்கள் யார், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது உங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையில் உண்மையாக போராடக்கூடியவர்கள் யார்? இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயரச் செய்வதற்காக உண்மையாக போராடக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற அந்த பணியில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே போன்று சூரத்து தௌபா 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அம் ஹஸிபுதும் அன் துத்ரகு வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும். உங்களில் போராடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாமல் நீங்கள் விடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே போன்று சூரத்துல் அன்கபூத் 2வது 3வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால்
அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை நாங்கள் சோதித்தோம். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை நாம் சோதித்தோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான். எங்களில் இஸ்லாத்தை ஒரு சடங்குக்காக, ஒரு சம்பிரதாயத்திற்காக, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய முன்னோர் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யார்? இந்த மார்க்கம் தான் உண்மையானது. தீனுல் இஸ்லாம் சத்திய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அதை விளங்கி உறுதியாக ஈமானிய பலத்தோடு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான். எனவே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, அகீதாவுக்காக, அல்லாஹ்வுடைய ரிசாலத்திற்காக சோதிக்கப்பட்டார்கள். எனவே அப்படியான சோதனை நிச்சயமாக உங்களுக்கும் வரும். அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு முன்னால் ஈமானிய பலத்தால் சோதனைகளை எதிர்கொண்டவர்களுடைய வரலாறு உங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு டேர்னிங் பாயிண்டாக, திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது ஒரு மிக பெரும் சேலஞ்ச், சவால், மிக பெரும் சோதனை, ஒரு கஷ்டமான பாதை. ஆனாலும் ஈமானிய பலத்தோடு நாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது எமது ஆன்மீக பாதை எமக்கு இன்பமாக இருக்கும், ஆன்மீக பாதை எமக்கு சுவையானதாக இருக்கும் என்று கடந்த கால ஈமானிய உள்ளங்களின் வரலாறு எமக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது நாம் சோர்வடைய கூடாது, நாம் விரக்தி அடையக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது, ஈமானை இழந்து விடக் கூடாது. நாம் சத்திய கொள்கையை கடைபிடிக்கின்ற பொழுது, ஏகத்துவத்தை எமது உயிர் மூச்சாக சுவாசிக்கின்ற பொழுது எமக்கு சோதனைகள் வரும், எமக்கு நெருக்கடிகள் வரும், கஷ்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். குடும்பம் எதிர்ப்பார்கள், குடும்பத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும், அக்கம் பக்கத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும், ஊரிலிருந்து எதிர்ப்புகள் வரும், சமூகத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் ஈமானிய பலத்தால் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு இந்த மார்க்கத்தை நான் கடைபிடிக்கின்றேன். யார் என்னை எதிர்த்தாலும் சரி, யார் என்னை வசைபாடினாலும் சரி, யார் என்னை தூற்றினாலும் சரி, யார் என்னை விமர்சித்தாலும் சரி, நான் ஈமானை இழக்க மாட்டேன். நான் பொறுமையாக ஈமானிய உணர்வோடு இந்த மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிப்பேன் என்ற உணர்வுதான் ஒரு ஈமான் உள்ள மனிதனுடைய வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே ஒருபொழுதும் நாங்கள், அதாவது ஈமானிய பலவீனர்களை எமக்கு முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் ஈமானிய பலவீனத்தோடு வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி அல்ல. எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக ஜிஹாத் செய்தவர்கள், போராடியவர்கள், இந்த மார்க்கத்தை வேரூண்டி நீரூட்டி வளர்த்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், சஹாபாக்களில் தபூக் போர்க்களத்திற்கு கலந்து கொள்ளாமல் எங்களுடைய மேனியில் வெயில் படக்கூடாது. நாங்கள் இப்பொழுது பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய சீசனில் நாம் இருக்கின்றோம். எனவே அது எங்களுக்கு மிஸ் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக, உலகத்திற்காக தபூக் போர்க்களத்திற்கு செல்லாமல் பின்வாங்கிய சில சஹாபாக்களை அல் குர்ஆன் கண்டித்து அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். இப்படி மா கான லிஅஹ்லில் மதீனதி வமன் ஹவுலஹு மினல் அஅராபி அய்யதஹல்லஃபு அன் ரசூலில்லாஹி, அதாவது கிராமவாசிகள், மதீனாவிலே வாழக்கூடிய, மதீனாவை சூழ வாழக்கூடிய கிராமவாசிகள், அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்குவதற்கு அவர்களால் முடியாது. அப்படி பின்வாங்கி இருக்க கூடாது. அவர்கள் தங்களுடைய உலக ரீதியான தேவைகளை ஆசைப்பட்டு
அல்லாஹ்வுடைய தூதரின் ஆசையை அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே அவர்களுக்கு பிஅன்னஹும் லா யுஸீபுஹும் லமஉன் வலா நஸபுன் வலா மஹமஸத்துன், அவர்களுக்கு தாகம் ஏற்படக்கூடாது, களைப்பு ஏற்படக்கூடாது, பசி ஏற்படக்கூடாது. அவர் வாயில் காபிர்களை சினமூட்டக்கூடிய, காபிர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த இடத்தையும் அவர்கள் மிதிக்க கூடாது என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தின் இன்பங்களை சுவைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே அவர்கள் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கியது கண்டிக்கத்தக்க ஒரு காரியம் என்று அவர்களுடைய அந்த செயலை கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது. அதற்கு பின்னால் அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பால் மீண்ட வரலாறுகளை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள் பல்வேறுபட்ட சோதனைகள், பல்வேறுபட்ட சித்திரவதைகளுக்கு இலக்காகி அந்த நேரங்களில் அவர்கள் பொறுமையாக இருந்து ஈமானிய உள்ளத்தால் அந்த சோதனைகளை வென்றெடுத்த வரலாறுகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. குறைசி காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டவர்களை சோதிப்பதற்காக, அவர்களுக்கு தண்டனைகளை கொடுப்பதற்காக, அவர்களை சித்திரவதை செய்வதற்காக வேண்டி மறைமுகமான சில சூழ்ச்சிகளை கையில் எடுத்தார்கள். அதிலே ஒன்றுதான் அல் ஹிசார், அவர்களை முற்றுகையிட்டார்கள். மூமின்களை, முஸ்லிம்களை, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டவர்களை அவர்கள் முற்றுகையிட்டார்கள், அவர்களை பகிஷ்கரித்தார்கள், அவர்களோடு எந்த விதமான சமூக தொடர்புகளை வைக்கக்கூடாது என்று மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள். அவர்களோடு எந்த திருமண தொடர்பும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் யாரும் அவர்களோடு செய்யக்கூடாது. அதே போன்று அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து எந்த ஒன்றை வாங்கக்கூடாது, அவர்களுக்கு எந்த ஒன்றை விற்கக்கூடாது, அவர்களோடு உட்காரக்கூடாது, அவர்களோடு கலந்து வாழக்கூடாது, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடாது, அவர்களோடு கதைக்க கூடாது. இப்படி பல்வேறுபட்ட நெருக்கடிகளை மூமின்களுக்கு அந்த குறைசி காபிர்கள் கொடுத்த வரலாறை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், அன்புள்ள சகோதரர்களே, ஷிஅபு அபி தாலிப், அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு மக்காவிலே, அந்த பள்ளத்தாக்கிலே அனைத்து முஸ்லிம்களையும் கொண்டு வந்து வைத்து அப்படியே முற்றுகையிட்டு அவர்களுக்கும் ஏனையோருக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று அவர்களை மாத்திரம் அந்த இடத்திலே அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் அனைத்து முஸ்லிம்களும், அனைத்து மூமின்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், பாதுகாப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழ்ந்து விடக்கூடாது, எந்த ஒரு துன்பமும் நடந்துவிடக் கூடாது என்ற விடயத்திலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். இந்த சோதனையை, இந்த நெருக்கடியை அவர்கள் ஈமானிய பலத்தால் எதிர்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், பெண்கள், சிறுவர்களுடைய சத்தங்கள் கூட அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வந்த பொழுதெல்லாம் அந்த குறைசி காபிர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு சிறு பிள்ளையின் அழுகை சத்தம் எவ்வளவு பெரிய அரக்கனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தை உருகச் செய்ய வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு கூட அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் இல்லாமல், ஈரம் இல்லாமல், மிகவும் கோரமாக முஸ்லிம்களை சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் கடுமையாக நடந்து கொண்ட அந்த வரலாறுகளை இஸ்லாமியர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு முன்னால் ஆமுல் ஹுஸ்ன், அதாவது கவலை துக்க ஆண்டு என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவும் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு சென்றார்கள். அதாவது நடந்து நடை பாதையாக தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அடைக்கலம் தருவார்கள். இங்கே குறைசி காபிர்களுடைய கெடுபிடிகள், சித்திரவதைகள், துன்புறுத்தல்களை சகிக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்களாவது எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அடைக்கலம் தேடி சென்றார்கள். ஆனால் சென்ற இடத்தில் அவர்களுடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை வரலாறு சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக
அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் சிறுவர்களையும் அடிமைகளையும் குறைஷி தலைவர்கள் தூண்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பு காயப்படுத்தப்பட்டு இரத்தம் ஓட ஓட நபி அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். ஒரு இடத்திலே வந்து உட்கார்கின்றார்கள். அந்த நேரத்தில் பல அற்புதங்கள் நிகழ்ந்ததை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதாவது தாயிஃபுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் தாயிஃபை விசிட் பண்ணுகின்ற நேரத்திலே அந்த வரலாறுகள் அவர்களுக்கு சொல்லப்படும். ஒரு இடத்திலே வந்து உட்கார்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் உத்துபா ஷைபா இருவருடைய தோட்டம் இருந்தது. ரபியாவுடைய மக்களாகிய உத்துபா ஷைபாவுடைய தோட்டம் அந்த இடத்தில் தான் இருந்தது. உத்துபா ஷைபாவை பொறுத்தவரைக்கும் மக்காவிலே நபி அவர்களை மிக கடுமையாக துன்புறுத்துவதில் கவனம் செலுத்தியவர்கள். ஆனால் இங்கே நபிகளாருடைய இந்த தோற்றத்தை பார்த்து அவர்கள் கூட மனம் இறங்குகின்றார்கள். காலால் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பரிதாபமான நிலை, பார்ப்பதற்கே கவலையான ஒரு நிலை. இந்த காட்சியை பார்த்து உத்துபாவும் ஷைபாவும் பேசிக் கொள்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் பழங்களை அவருக்கு அனுப்பி வைப்போம், அதையாவது சாப்பிடட்டும் என்று சொல்லி அத்தாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய அடிமையாக இருந்த அத்தாஸ் என்ற ஒருவரை அழைத்து கொஞ்சம் திராட்சை பழத்தை ஒரு தட்டில் போட்டு அவரிடத்தில் அனுப்புகின்றார்கள். அந்த மனிதருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள். அத்தாஸ் அந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்திலே கொடுத்த பொழுது நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிக்கின்றார். இந்த வார்த்தை அத்தாஸுக்கு ஒரு புதிய வார்த்தையாக இருந்தது. கேட்டார்கள், இப்பொழுது என்ன சொன்னீர்கள் என்று. இந்த வார்த்தையை இந்த மக்களுக்கு மத்தியில் நான் செவியுறுவதே இல்லையே, அப்படியான ஒரு வார்த்தையே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உண்ணுகிறேன் என்று சொன்னேன் என்று அத்தாஸுக்கு நபி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு அவருக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மின் நைனவா, நான் நைனவா என்ற பிரதேசத்தை சேர்ந்தவன். உடனே நபி அவர்கள், நைனவாவா, கரியத்துர் ரஜுலி ஸாலிஹ் யூனுஸ் இப்னு மத்தா, நைனவா என்பது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாலிகான மனிதருடைய கிராமம் அல்லவா? சாலிகான மனிதர் யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் நபியுடைய கிராமம் அல்லவா என்று கேட்ட பொழுது அத்தாஸ் திருப்பி கேட்டார், உங்களுக்கு யூனுஸ் இப்னு மத்தாவை எப்படி தெரியும் என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அஹி ஹுவ நபியுன் வ அன நபி, அவர் என்னுடைய சகோதரர், அவரும் நபி நானும் நபி என்றார்கள். உடனே அத்தாஸ், நீங்கள் நபியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு நபி அவர்களை முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த காட்சியை உத்துபாவும் ஷைபாவும் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தாஸ் வந்த பொழுது கேட்கின்றார்கள், அந்த மனிதர் உங்களிடத்துல என்ன சொன்னார்? இவர் நடந்ததை எல்லாம் சொன்ன பொழுது, நீங்கள் அவசரப்பட்டு அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் அவருடைய மார்க்கத்தை விட சிறந்தது என்று உத்துபாவும் ஷைபாவும் அத்தாஸுக்கு சொல்கின்றார்கள். என்றாலும் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உறுதியாக அந்த மார்க்கத்தை கடைபிடித்தார்கள். இந்த வரலாறை நினைவூட்டு முகமாக தாயிஃபிலே மஸ்ஜிது அத்தாஸ் என்ற பெயரில் ஒரு பள்ளிவாசல் கூட கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு சென்றவர்கள் பெரும்பாலும் அதை தரிசித்திருப்பார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களால் துன்புறுத்தப்பட்டு தாயிஃபிலிருந்து திரும்பி வருகின்ற வழியிலே ஒரு இடத்திலே வந்து உட்கார்கின்றார்கள். அந்த இடத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கோடு வருகின்றார். வந்து நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள், அவர்கள் என்ன பதில் உங்களுக்கு சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் செவியுற்று விட்டான். எனவே மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை என்னோடு அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். நீங்கள் ஆம் என்று சொன்னால் மாத்திரம் போதும். இந்த தாயிஃபுக்கு 2 முனைகளிலும் இருக்கக்கூடிய 2 மலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து அந்த மக்களை அழித்து விடுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆம் என்று மாத்திரம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா பல் அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹதா. இல்லை, அழிக்க வேண்டாம். இவர்கள் தான் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இவர்களுடைய சந்ததிகளாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், அழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, பழி வாங்குவதற்கான வாய்ப்பு
நபி அவர்களை தேடி வந்தும் கூட பயன்படுத்தவில்லை. இரக்கம் காட்டினார்கள், கருணை காட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளம்தான் இன்றைக்கு இந்த தீனுல் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேகமாக உலகத்தில் பரவுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்ப கட்டமாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். உண்மையில் ஹிஜ்ரத் பயணம் என்பது ஒரு தியாக வரலாறு. அந்த வரலாறை நாங்கள் வரலாறாக படிக்காமல் அந்த வரலாறை நிஜமாக கற்பனை செய்கின்ற பொழுது அந்த பயணம் சுமந்திருக்கக்கூடிய சோகமான நிகழ்வுகளை நாங்கள் உணர முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஒரு முற்பகல் நேரத்தில் செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே வளமையாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நபி அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் வருகின்றார்கள். உடனே தந்தையிடத்திலே, தந்தையே அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார், இந்த நேரத்தில் வருகின்றார் என்றால் ஏதாவது ஒரு முக்கியமான காரணமாகத்தான் இருக்கும். அதே போன்று நபி அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, தோழரே உஹ்ருஜ், வெளியே வாருங்கள், வெளியேறுங்கள், வெளியேறுவதற்குரிய நேரம் வந்து விட்டது என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன பொழுது, வருகின்றேன் என்று இருவருமாக ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வளமையாக எல்லோரும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாதையில் செல்லவில்லை. பாதையை மாற்றி ஒரு இடத்தில், அதாவது சவுர் குகையில் 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் பல ஏற்பாடுகளை நபி அவர்கள் செய்திருந்தார்கள். என்ன ஏற்பாடுகள் என்றால், முதலாவதாக மக்காவிலே இருந்து, அதாவது அந்த சவுர் குகைக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சவுர் குகைக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்கான பொறுப்பு ஒரு பெண்மணியிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் உணவை கொண்டு போய் கொடுத்தார்கள். எப்படியான சூழல் தெரியுமா? எல்லோரும் குறைஷி காபிர்கள் வலை விரித்து இருவரையும் தேடிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் கிடைத்தால் அவர்களை கொலை செய்வோம், முகம்மதுடைய தலையை கொண்டு வந்தால் மிக பெரும் சன்மானம் அவருக்கு வழங்கப்படும் என்ற அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு பெண்மணி தைரியமாக இருவருக்கும் உணவை கொண்டு போய் கொடுக்கின்றாள் என்றால் ஒரு பெண்ணுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக ஒரு பெண்ணுடைய தியாகம், ஒரு பெண்ணுடைய உழைப்பு, ஒரு பெண்ணுடைய அந்த அர்ப்பணிப்புகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். எப்படிப்பட்ட பெண் என்றால், ஒரு நிறை மாத கற்பிணி பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நிறை மாத கற்பிணி பெண். பொதுவாக கற்பிணி பெண்கள் நிறை மாதங்களில் குறிப்பாக அதிகமாக நடந்து திரிவார்கள். எனவே அப்படி இந்த பெண் நடந்து செல்கின்றாள் என்று குறைசியர் எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த சூழல் இருந்தது. எனவே உணவை கொண்டு போய் கொடுக்கின்ற பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போன்று மக்காவிலே குறைசி காபிர்கள் இந்த இருவரை பற்றி என்ன கதைத்துக் கொள்கின்றார்கள் என்ற தகவலை சொல்வதற்கு ஒருவரை நியமித்தார்கள். அவர் யார்? அப்துல்லா இப்னு அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன். இவர் என்ன செய்வார் என்றால், அதாவது இரவின் ஆரம்ப நேரத்தில் அங்கு அந்த குகைக்கு சென்று இன்றைய தினம் என்னென்ன விடயங்களை எல்லாம் குறைசி காபிர்கள் கதைத்துக் கொண்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு ஃபஜ்ருக்கு முன்னால் திரும்பி விடுவார்கள். அதிகாலை ஆகின்ற பொழுது அவரும் மக்காவில் தான் எல்லோருடனும் சேர்ந்து இரவை கழித்ததை போன்று தன்னை காட்டிக் கொள்வார். இப்படி 3 நாட்களாக அந்த பணியை செய்கின்ற பொறுப்பு, தகவல்களை கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு அந்த அப்துல்லாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஏற்பாட்டை நபிகள் செய்தார். என்னவென்றால், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைராவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். என்ன பொறுப்பு என்றால், சில ஆடுகளை கொடுத்து இந்த ஆடுகளை நீங்கள் மேய்க்க வேண்டும். எப்படி மேய்க்க வேண்டும் தெரியுமா? அதாவது நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் ஆடுகளை மேய்க்க வேண்டும். அப்படி ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய கால் பாதங்களை அழித்து விட வேண்டும். ஏனென்றால் கால் பாதத்தை வைத்து ஒருவர் சென்ற இடத்தை கண்டுபிடிப்பதில் குறைசிகள் வல்லவர்கள் என்பதை நபியவர்கள் தெரிந்திருந்தார்கள். எனவே அந்த கால் பாதத்தை வைத்து நாங்கள் சென்ற இடத்தை குறைசிகள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். ஆடுகளை மேய்ப்பதை போன்று அந்த கால் பாதங்களை அழிக்கக்கூடிய பொறுப்பு ஆமிர் இப்னு ஃபுஹைராவுக்கு கொடுக்கப்பட்டது. அன்புள்ள
சகோதரிகளை, தாய்மார்கள், இப்படி பல ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து, தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மக்காவில் வைத்துவிட்டு, எங்களை ஈமானோடு வாழ்வதற்கு விட்டால் போதும் என்று சொல்லிவிட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். சிலர் மக்காவுடைய எல்லையில் வைத்து பிடிக்கப்பட்டார்கள். எங்கே செல்லுகிறீர்கள்? நீங்கள் மதீனாவிற்கு தானே செல்கின்றீர்கள். மதீனாவுக்கு செல்வதாக இருந்தால் எந்த ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, எல்லாவற்றையும் வைத்துவிட்டு எங்களுக்கு தந்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தன்னம் தனியாக அணிந்திருந்த ஆடையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி ஆட்களை ஒன்று திரட்டி கொண்டிருந்த நேரத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. இருந்தாலும் நான் மக்காவிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் குறைஷி காஃபிர்கள் என்னை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்து, எங்கே நீங்கள் செல்லுகிறீர்கள்? முஹம்மதிடத்திலா செல்கிறீர்கள்? முஹம்மதிடத்தில் செல்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, நீங்கள் அங்கு சென்று முஹம்மதோடு சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போராடக்கூடாது. அப்படி நீங்கள் வாக்குறுதி தந்துவிட்டு விரும்பினால் செல்லலாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்து விட்டோம், யா ரசூலல்லாஹ், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தானே, அதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், நஃபி லஹும் பிஅஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ் அலைஹிம், நீங்கள் இருவரும் திரும்பி செல்லுங்கள், போர்க்களத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடுவோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றினார்கள். எனவே ஹிஜ்ரத் பயணம் சுமந்து வரக்கூடிய சோகமான வரலாறுகள், உண்மையில் அந்த வரலாறுகளை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு சோகம் நிறைந்த ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத் பயணம் என்பது. நாங்கள் சாதாரணமாக அந்த வரலாறை படித்தாலும் கூட சஹாபாக்கள் மேற்கொண்ட அந்த பயணம் இருக்கின்றதே, அது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. தங்களுடைய உடைமைகளை, சொத்துக்களை இழந்து தன்னம் தனியாக ஒரு பிரதேசத்திற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் உதவி செய்வார்கள் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு மாத்திரம் அவர்கள் மேற்கொண்ட வரலாறு இந்த மார்க்கத்திற்காக மேற்கொண்ட தியாகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த முஹாஜிர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் பக்ரா 218வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹி வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்துத்தான் இந்த வேலைகளை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்து தௌபா 20 முதல் 22வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅஸமு தரஜத்தன் இன்தல்லாஹி வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உயிர்களை கொண்டும் போராடினார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் கூலி உண்டு, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு வரிதுவான் வ ஜன்னாத்தின் லஹும் ஃபீஹா நஈமுன் முகீம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தன்னிடமிருந்து ரஹ்மத்தை கொண்டும் திருப்தியை கொண்டும் சுவனங்களை கொண்டும் நற்செய்தி சொல்கின்றான். அவனிடமிருந்து அவர்களுக்கு நிரந்தரமான அருட்கொடையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரத்துன் நஹல் 41 42வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா துலிமு, அநியாயம் இழைக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தார்களே அவர்கள் லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர் லவ் கானூ யஅலமூன், நாங்கள் அவர்களுக்கு உலகத்திலே நன்மையை வசப்படுத்தி கொடுப்போம், மறுமையின் கூலி அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையின் கூலி அவர்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் பொறுமையை கடைபிடித்தவர்கள், ரப்பின் மீது தவக்குல் வைத்து வாழ்ந்தவர்கள் என்று
அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹஜ் 58 59 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஹாஜரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து, தும்ம குத்திலு, பிறகு கொலை செய்யப்பட்டார்களே, அவ் மாத்து அல்லது மரணித்தார்களே, லா யர்ஸுகன்னஹுமுல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா, அழகான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். வ இன்னல்லாஹ லஹுவ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். லயுத்கிலன்னஹும் முத்கலன் யர்தௌனஹு, அதாவது அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் அவர்களை நுழைவிப்போம். வ இன்னல்லாஹ லஅலீமுன் ஹலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாகவும் சகிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டவர்களுக்கு மறுமையிலே மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். காரணம், அந்த அளவுக்கு தியாகங்களை மேற்கொண்டுதான் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போன்று அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் உருவான ஈமானிய பயிற்சியை பெற்று பொறுமையை கடைபிடித்த அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். இன்பமான உலக வாழ்வை மறுமை வாழ்க்கைக்காக தியாகம் செய்து வாழ்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உருவாக்கிய, இந்த மண்ணில் உருவாக்கிய சஹாபாக்களில் ஒரு முக்கியமான சஹாபிதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வரலாறை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு மிக பெரும் சேவை செய்தவர்களில் ஒருவர். எந்த அளவுக்கு என்றால், எல்லோரை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 5374 ஹதீஸ்கள், அதாவது சஹாபாக்களில் 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் 7 பேர், 6 ஆண்கள் 1 பெண். அந்த 7 பேரில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான். இத்தனைக்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர், ஒரு ஏழை நபித்தோழர், ஒரு கடுமையான வறுமைக்குள் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். ஆனால் செல்வந்தர்களால் கூட செய்ய முடியாத தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக, குறிப்பாக ஹதீஸ் துறைக்காக செய்த ஒரு நபித்தோழராக நாங்கள் அவர்களை பார்க்கலாம். அந்த சஹாபி பட்ட கஷ்டத்தையும் அவர் இந்த உலகத்தில் அனுபவித்த நெருக்கடிகளையும் எப்படி எங்களுக்கு சொல்லுகின்றார் என்றால், அவர் சொல்லுகின்றார், வலகத் ரஅய்துனி வ இன்னி லஅஹிரு மக்ஷியன் அலைய, நான் அடிக்கடி மஸ்ஜிது நபவியிலே மயக்கம் போட்டு விழுவேன். எனக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படும், மயக்கம் போட்டு விழுவேன். ஃபயஜீஉல் ஜாஇ ஃபயலஉ ரிஜ்லஹு அலா உனுகி வயரா அன்னி மஜ்னூன், வரக்கூடிய ஒருவர் வந்து அவருடைய காலை என்னுடைய கழுத்தின் மீது வைப்பார், எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது என்று அவர் நினைப்பார். வமா பி ஜுனூன், எனக்கு பைத்தியம் கிடையாது. மாபி இல்லல் ஜூ, பசியை தவிர வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. பசி, பல நாட்கள் சாப்பிடாமல் பசி உச்சகட்டத்தை அடைந்து நான் மயக்கம் போட்டு விழுவேன். அந்த பாதையால் செல்லக்கூடியவர்கள் என்னை நிறுத்தி விட்டு செல்வார்கள். அவர்கள் நினைப்பார்கள், எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது, பைத்தியம் ஏற்பட்டுதான் நான் மயங்கி விழுந்திருக்கின்றேன் என்று நினைத்து அவர்கள் என்னை நிறுத்தி விட்டு செல்வார்கள். எனக்கு பைத்தியம் கிடையாது, பசியை தவிர வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அப்படியான நிலையில் எங்களை வைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், 3 நேரம் எமது பசி தீர சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு அல்லாஹ் எங்களை வாழச் செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான நாங்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய தியாகம் என்ன? அப்படியான நாங்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய சேவைகள் என்ன? வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த இப்படியான சஹாபாக்கள் கூட மிக பெரும் தியாகங்களை, மிக பெரும் அர்ப்பணங்களை இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், கான அஹியரன் நாஸ் லில் மிஸ்கீன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ஏழைகளுக்கு மிகச்சிறந்த மனிதராக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இருந்தார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஏழைக்கு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். கான யன்கலிபு பினா ஃபயுத்இமனா மா கான ஃபீ பைத்திஹி, எங்களை அடிக்கடி அழைத்து சென்று வீட்டில் இருக்கக்கூடிய உணவை எங்களுக்கு தருவார். எங்களை அடிக்கடி அவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டில இருக்கக்கூடிய உணவை எங்களுக்கு தருவார். ஹத்தா இன்கான லயுக்ரிஜு இலைனல் அக்கா அல்லதி லைஸ ஃபிஹா ஷை, அதாவது மாமிசம் இல்லாத எலும்பு,
மாத்திரம் இருக்கும், மாமிசம் இல்லாத எலும்பு இருக்கும். அவர் எங்களுக்கு அதை தருவார், நாங்கள் அதை சூடேற்றி அந்த நீரை குடிப்போம், அந்த எலும்பை நாங்கள் நக்கிக் கொள்வோம். இந்த அளவு வறுமையோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள். அதே போன்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டான் மதீனாவுக்கு வந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் அவருடைய நிலை இப்படி, அதாவது சஹாபாக்கள் நிலை இப்படி இருக்கின்றது என்றால், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டு 7 ஆண்டுகளை கடந்தும் கூட மதீனாவிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. இந்த அளவுக்கு வறுமையோடு வாழ்ந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக கஷ்டங்களை அவர்கள் தாங்கி இருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கலிமாவை மொழிந்ததற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, ஏகத்துவத்தை சுவாசித்ததற்காக எந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டு சில பொழுது தன்னுடைய சுயநினைவை இழந்து அப்படியே மயங்கி விழுந்து விடுவார். சுயநினைவை இழந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுவார். அவருடைய எஜமான் உமையா இப்னு கலப் என்ன செய்வார் என்றால், ஒரு ஆடையை அவருடைய கழுத்தில் அப்படியே சுற்றி சிறுவர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். சிறுவர்கள் அப்படியே இழுத்துக் கொண்டு செல்வார்கள். அந்த ஆடையால் கழுத்தின் அப்படியே இருக்கப்பட்டு அடையாளங்கள் கூட விழும். அந்த அளவுக்கு தன்னுடைய எஜமானால் துன்புறுத்தப்பட்ட ஒருவராக நாங்கள் அந்த சஹாபியை பார்க்க முடியும். அதே போன்று எங்களுக்கு தெரியும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அம்மார், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த கலிமாவை மொழிந்ததற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் படிக்கின்றோம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்னி லஅவ்வலுல் அரபி ரமா பிஸஹமின் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாக அம்பை எரிந்த அரபியாக நான் இருக்கின்றேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகுன்னா நகுசு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி அவர்களோடு போராடுவோம், நபி அவர்களோடு இஸ்லாத்திற்காக நாங்கள் போராடுவோம். வமாலனா தஆமுன் இல்லா வரகுஷ் ஷஜர், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இருக்காது மரங்களின் இலைகளை தவிர. போராடக்கூடிய சஹாபாக்கள், போர்க்களங்களில் போராடக்கூடிய சஹாபாக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, மரங்களின் இலைகளை தவிர. அந்த இலைகளைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய மலங்கள் மிருகத்தின் மலங்களை போன்று காய்ந்த இலைகளாகவே இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக போராடுகின்ற பொழுது கூட உணவின்றி மரத்தின் இலைகளை சாப்பிட்டு விட்டு போராடிய சமூகமாக அந்த சஹாபாக்களை இஸ்லாமியங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது என்றால், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது எங்களை பல நாட்கள் கடந்து செல்லும், பல நாட்கள் கடந்து செல்லும். நபி அவர்கள் தன்னுடைய வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு வருவார், பசியை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி கற்களை கட்டி கொண்டு வருவார். வந்து எங்களுக்கு ஆறுதல்களை சொல்லுவார்கள், எங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சவால்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், லகத் ஊதிது ஃபில்லாஹி வமா யுதா அஹத், எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கடுமையாக துன்புறுத்தப்பட்டேன். வஉகித்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத், எவரும் பயமுறுத்தப்படாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் பயமுறுத்தப்பட்டேன். வலகத் அத்தத் அலைய ஸலாத்துன் மின் பைனி யௌமின் வலைலா, 3 அதாவது நாட்கள்
இரவு பகலாக எங்களை கடந்து சென்றது. வமாலி வலி பிலாலின் மாயகுலுஹு தூகபித், ஒரு ஈரலுள்ள படைப்பினம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்களுக்கு இருக்கவில்லை, எனக்கும் இருக்கவில்லை, பிலாலுக்கும் இருக்கவில்லை. இல்லா மாயுவாரி இபுத்து பிலால், பிலாலுடைய கைக்கு கீழால் அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில காய்ந்த உரட்டி துண்டுகளை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஒருமுறை நபி அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்திலே உக்பா இப்னு அபி முஐத், அதாவது அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு வந்து நபிகளாருடைய மேனியிலே போட்டார்கள். நபிகளாருடைய மேனியிலே போட்டார்கள். சுஜூதிலே இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு சுஜூதிலிருந்து தலையை தூக்க முடியவில்லை. எல்லோரும் குறைசி காபிர்கள் இந்த காட்சியை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டதும் அவர்கள் ஓடோடி வந்து அந்த அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் சுஜூதின் தலையை தூக்குகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் உடனே அங்கே இருந்த அந்த குறைசிகளுக்கு ஏசி விட்டு சென்றார்கள். நபி அவர்கள் தொழுது முடித்ததும் அந்த காபிர்களை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினார்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இன்னாரை பொறுப்பு சாட்டுகிறேன், இன்னாரை பொறுப்பு சாட்டுகின்றேன். அந்த எதிரிகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் யாருடைய பெயர்களை எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் மரணித்து அப்படியே அடியோடு கருவறுக்கப்பட்ட மரங்களை போன்று சாய்ந்திருந்தார்கள், மரணித்திருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா நபிகளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள் சந்தித்த முதல் போர்க்களத்தில் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்த வரலாறை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை, தாய்மார்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே உக்பா இப்னு அபி முஐத் ஒரு சால்வையை கொண்டு வந்து நபிகளுடைய கழுத்தில் போட்டு அப்படியே இழுக்கின்றார்கள். இதை கண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உக்பா இப்னு அபி முஐத்துடைய தோள் புஜங்களை பிடித்து தள்ளிவிட்டு சொல்லுகின்றார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒருவரை கொலை செய்கிறீர்களா என்று அந்த உக்பா இப்னு அபி முஐத்தை கண்டித்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நிம்மதியா தொழ முடியவில்லை, நிம்மதியா மார்க்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் நிறைந்த ஒரு பூமியாக மக்கத்து பூமி காணப்பட்டது. எனவே அந்த பூமியை தான் துறந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போன்று ஆடையில் அவர்களிடத்திலே காணப்பட்ட வறுமை, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதனுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லை என்றால் அதை எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் அணிவதற்கு, அவுரத்தை மறைப்பதற்கு ஆடை இல்லை என்றால் அதைவிட ஒரு வறுமை இருக்க முடியாது, அதைவிட ஒரு ஏழ்மை இருக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு ஆடையை மாத்திரம் நாம் அணிந்து கொண்டு தொழ முடியுமா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் திருப்பி கேட்டார்கள், அவலி குல்லிக்கும் சௌபானி, உங்களில் ஒவ்வொருவருக்கும் 2 ஆடைகள் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் அநேகமான சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு ஆடை மாத்திரம் தான் இருந்தது, ஒரே ஒரு ஆடை மாத்திரம் தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஏழ்மை, வறுமை, கஷ்டம் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 வயது சிறுவனாக இருந்தார்கள். அவர் இமாமாக நின்று தொழுகை நடாத்துகின்றார்கள். அவருக்கு ஒரு கட்டையான ஜுப்பா மாத்திரம் தான் இருந்தது. அவர் சுஜூதுக்கு சென்றால் பின்னால் தொழக்கூடிய பெண்களுக்கு அந்த சிறுவனுடைய பின்பகுதி தெரியும். ஒரு பெண்மணி கேட்கின்றார்கள், அலா துகத்தூன அன்னா இஸ்தகாரிக்கும், உங்களுடைய காரியுடைய குர்ஆனை ஓதக்கூடிய இமாமா நின்று தொழுகை நடாத்தக்கூடிய இந்த சிறுவனுக்கு அவருடைய பின்பகுதியை நீங்கள் மறைக்க கூடாதா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நீளமான ஜுப்பா அவருக்கு தைத்து கொடுக்கப்பட்டது. அந்த ஆடை கிடைத்ததற்காக அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கின்றதே, அவர் சொல்லுகின்றார், அந்த ஆடை கிடைத்த நாளில் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஒரு ஆடை கிடைத்ததற்காக, ஒரு ஆடை கிடைத்ததற்காக அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்றால் எந்த அளவுக்கு வறுமையோடு அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மக்காவிலே மிக பெரும் கோடீஸ்வரர், மிக பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் எந்த அளவுக்கு என்றால் மக்காவிலே மிகவும் விலை மதிக்க முடியாத வாசனை திரவியங்களை பூசக்கூடியவர் முஸ்அப் மாத்திரம்தான்.
என்று மக்கள் சாதாரணமா பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் சுகபோக வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகின்றது என்றால், அன்புள்ள சகோதரிகளே, உஹது போர்க்களத்திலே அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகின்றார்கள். அவர்களை கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை, கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை. ஒரே ஒரு கட்டையான ஆடை மாத்திரம் தான் இருந்தது. தலைப்பகுதியை மறைத்தால் கால் பகுதி தென்படும், கால் பகுதியை மறைத்தால் தலைப்பகுதி தென்படும். நபிகளிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார சொல்வது, எப்படி கஃன் செய்வது என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தலைப்பகுதியை அந்த ஆடையை கொண்டு மறையுங்கள், கால் பகுதிக்கு இலைகளை வைத்து கால் பகுதியை மறையுங்கள் என்று சொல்லி அப்படித்தான் அவர் கஃன் செய்யப்படுகின்றார். அன்புக்குரிய சகோதரிகளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஏழையாக மாறி தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாத்திற்காக இழந்த ஒரு சிறந்த நபித்தோழராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகளாருடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் அவர்களும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நபி அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னுடைய சாச்சா, என்னுடைய சிறிய தந்தை கொல்லப்பட்டு விட்டாரே என்று அதை நினைத்து அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். அவர்களும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கஃன் செய்வதற்கு ஆடை கிடையாது. அப்படியான ஒரு நிலைக்கு, ஒரு ஏழ்மை நிலைக்கு அவர்கள் மாறுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, நிம்மதியான தூக்கத்தை கூட இஸ்லாத்திற்காக அவர்கள் இழந்தார்கள். நிம்மதியான உறக்கம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அந்த சஹாபாக்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கவில்லை. நிம்மதியான தூக்கத்தை கூட அவர்கள் இழந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், மதீனாவில் வைத்து, நான் நிம்மதியா தூங்க விரும்புகின்றேன், எனக்கு யாராவது பாதுகாப்பு தரமாட்டார்களா? யாராவது பாதுகாப்பு தந்தால் நான் நிம்மதியாக உறங்குவதற்கு ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடும், அதாவது எதிரிகள் வந்து தாக்கி விடுவார்களோ என்ற பயத்தோடும் தான் கழிகின்றது. ஒழுங்கான தூக்கம் இல்லை. அப்படி நபிகள் சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அதாவது சத்தம் கேட்கின்றது, நாங்கள் திரும்பி பார்த்தோம், சாத் வந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், யார் அது என்று. நான் சாத் வருகின்றேன் என்று சொன்னார்கள். ஏன் வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக வருகின்றேன் என்று ஆயுதத்தோடு வந்தார்கள். வந்து நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்றைக்குத்தான் நபிகளாருடைய குரட்டை சத்தத்தை நாங்கள் கேட்டோம். மதீனாவிற்கு வந்த நாளிலிருந்து அன்றைக்குத்தான் நபிகளாருடைய குரட்டை சத்தத்தை கேட்டோம் என்றால் அன்றுதான் நபி அவர்கள் நிம்மதியாக தூங்கினார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேரடியான தொடர்பை வைத்திருந்தவர், எந்த அளவுக்கு அச்சத்தோடும் பயத்தோடும் பீதியோடும் மதீனாவிலே தன்னுடைய நாட்களை கழித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சஹாபாக்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டு விரக்தி அடையவில்லை, அதை இன்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. பல சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். போர்க்களங்களிலே உயிர் தியாகம் செய்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், உஹத் போர்க்களம், அந்த போர்க்களத்தின் இறுதி பகுதி முஸ்லிம்களுக்கு தோல்வியாக அமைகின்றது. அந்த நேரத்திலே அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த போர்க்களம் நடைபெறுவதற்கு முன்னால், உஹது போராட்டத்திற்கு முன்னால் நபிகளிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கலந்து கொண்ட முதலாவது போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இன்னொரு போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தால் என்னுடைய வீரத்தை அவன் கண்டுகொள்வான் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உஹத் போராட்டத்தின் கடைசி பகுதி முஸ்லிம்களுக்கு தோல்வியாக அமைகின்றது. முஸ்லிம்கள் அப்படியே பின்வாங்கி வரக்கூடிய நேரத்தில் அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்நீச்சல் அடித்து காஃபிர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கின்றார்கள். ஒரு சஹாபி கேட்கின்றார், அனஸே, எல்லோரும் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று. அதற்கு அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இலல் ஜன்னah ஃபஇன்னி அஜிது ரீஹஹா தூன உஹத், நான் சுவனத்தை நோக்கி செல்கின்றேன், நான் சுவனத்தை நோக்கி செல்கின்றேன், உஹது மலைக்கு முன்னால் சுவர்க்கத்தின் வாடை எனக்கு வீசுகிறது என்று சொல்லிவிட்டு எதிர்நீச்சல் அடித்து அங்கே காபிர்களுடைய திசைக்கு சென்று அவர்களோடு போராடி
அவர்களால் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு உடல் சல்லடை போன்று ஆக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவருடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். இது யாருடைய உடம்பு என்று சஹாபாக்களால் அடையாளம் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்ட உடம்பு ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே அனசுடைய சகோதரி அவருடைய கை விரல் அடையாளத்தை வைத்து இது என்னுடைய சகோதரர் அனஸ்தான் என்று சொன்னதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் இது யாருடைய உடம்பு என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை வாழச் செய்வதற்காக, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதே போன்று சிறிய சிறிய சஹாபாக்கள் கூட பெரும் பெரும் எதிரிகளை கொலை செய்வதில் காட்டிய ஆர்வத்தை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை தாமார்களே, இந்த இடத்தில் நாங்கள் மிக பெரும் தியாகங்களை செய்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ், ஹன்தலா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம், ஹைஸமா, அம்ர் இப்னு ஜமூஹ், அபூ ஹுதைஃபா, வஹப் அல்-முஸனி, இப்படி பெரும் பெரும் சஹாபாக்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய நிகழ்வுகள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, கலிமாவை மொழிந்ததற்காக, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் நெருக்கடிகளையும் இழப்புகளையும் அவர்கள் சந்தித்தாலும் கூட பொறுமையாக ஈமானிய உள்ளத்தை கொண்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்ட வரலாறுகள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே குறைந்தபட்சம் இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற விடயத்தில் நம்மிடத்திலே தியாகங்கள் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற விடயத்திலாவது நாங்கள் விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும். உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சுகண்டிகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு மறுமை வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கு, மறுமை கூலிதான் என்னுடைய இந்த வாழ்க்கை இலக்கு என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும். எனவே எமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தியாகிகள், இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை ஈமானிய உரமேறிய உள்ளங்களை கொண்டு கடைபிடிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை இந்த வரலாறுகள் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எனவே ஒரு பொழுதும் நாங்கள் தியாகம் செய்யாமல் இலகுவா சுவர்க்கத்தை அடைய முடியாது. தியாகம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. எனவே தியாகம் செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரிகளை எமது வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கக்கூடிய ஏவல்களை என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கக்கூடிய தடைகளில் இருந்து முழுமையாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே ஈமானிய உள்ளத்தால் நாம் இந்த மார்க்க பாதையிலே பயணிப்பதற்கும், ஈமானிய உணர்வோடு இந்த மார்க்கத்தின் போதனைகளை எமது வாழ்க்கையிலே கடைபிடித்து தியாகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக எமது வாழ்க்கையை மாற்றி அதனூடாக நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.